பிறையை பொறுத்தவரையிலும் சர்வதேசம், லோக்கல், நேஷனல் அப்படின்னு பிற கிடையாது. புரியுதா? சர்வதேசம்னா இன்டர்நேஷனல், நேஷனல்னா தேசியம், லோக்கல்னா உள்ளூர். இப்படி என்ன இல்லை, பிறை இல்லை. பிறை என்பது ஒன்று மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு சந்திரனை, ஒரு சூரியனை படைத்திருக்கிறானோ அது மாதிரி ஒரு சந்திரனை படைத்திருக்கிறான். சூரியன் என்பது நேரம் காட்டி, சந்திரன் என்பது நாள் காட்டி. சூரியன் என்பது நேரம் காட்டி, சந்திரன் என்பது நாள் காட்டி. சூரத்துல் யூனுஸ் 10வது அத்தியாயத்துடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியான் வல் கமர நூரா வகத்தரஹு மனாசில் லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப். அல்லாஹ் தான் சூரியனை சுடர்விடக்கூடியதாகவும் சந்திரனை பிரகாசிக்கக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான். வகத்தரஹு மனாசில், அந்த சந்திரனுக்கு அல்லாஹ் தஆலா பல மன்சில்களை, தங்குமிடங்களை ஏற்படுத்தியிருக்கிறான். லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், ஆண்டுகளின் எண்ணிக்கையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா சொன்னா, யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே உங்களிடத்தில் ஹிலாலை பற்றி கேட்கிறார்கள். அஹில்லா, அஹில்லா என்று சொன்னால் முதல் 3 நாட்களில் வரக்கூடிய பிறைகளுக்குத்தான் அரபில் அஹில்லா என்று சொல்லுவாங்க. ஹிலால், ஹிலால் சொல்ல முடியாது, அது சந்திரக்கடதா. இந்த வசனத்தில் சொன்னோம் கமர் அப்படி சொன்னோம். கமர் என்றால் அது முழுமையானதற்கு. சரிங்களா? பதரு, கமரு, ஹிலாலு, இப்படி எல்லாமே என்னது, ஒரே பொருளுக்கான பேரு. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகித்து லின்னாஸ், நீங்கள் சொல்லுங்கள் அது மக்களுக்கு மீகாத்துகளை காட்டக்கூடியதாக இருந்து கொண்டு. மீகாத் என்றால் காலத்தை, காலங்களை காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப காலம் காட்டியாத்தான் அல்லாஹ் தஆலா சந்திரனை படைச்சிருக்கிறான். காலம் என்பது ஊருக்கு வேறுபடக்கூடியதா அல்லது ஒன்றா? நேரம் இல்ல, நல்லா கேட்டுங்க, நேரம் இல்ல, காலம். காலம் ஊருக்கு வேறுபடக்கூடியதா அல்லது வேறுபடாததா? வேறுபடாது. மாஷா அல்லாஹ், பதில் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் சொல்றேன். அப்போ காலம் என்பது உலகத்திற்கு ஒரு காலம் தான். 24 மணி நேரம் என்பதுதான் ஒரு நாள். 24 மணி நேரம் என்பதுதான் ஒரு நாள். இந்த 24 மணி நேரம் என்பது நேரம். இந்த நேரம் ஒன்று சேருகிற போதுதான் நாளாக மாறுகிறது. நாளை பொறுத்த வரைக்கும் உலகத்துல என்ன இல்லை, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நாள் வித்தியாசம் இல்லை, நேர வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் உண்டு? நேர வித்தியாசம் உண்டு, நாள் வித்தியாசம் இல்லை. நாம ஜுமா தொழுகிறோம். என்னைக்கு? இப்ப நமக்கு என்னைக்கு, எந்த தேதியில ஜுமா வருது? வரக்கூடிய ஜுமா 28 ஜுமா. சவுதியில எத்தனாம் தேதி ஜுமா வருது? 28. அமெரிக்கால எத்தனாம் தேதி ஜுமா வருது? 28. அது எப்படி 29 வரும் ஜுமா? 28 தான் ஜுமா. ஜுமா நீங்க நேரத்தை நீங்க சொல்லும் போது 12 மணி நேரம் 14 மணி நேரம் டிஃபரன்ஸ், அதை விட்டுருங்க. நாள் வேறுபடல, நேரம் தான் வேறுபடும். நான் என்ன சொன்னேன், 24 மணி நேரம் என்பதுதான் ஒரு நாள். சரிங்களா? உலகம் பூரா இந்த 24 மணி நேரத்துல ஒரு டேட் லைன்ல இருக்கு. டேட் லைன்ல ஒரே டேட் லைன்ல இருக்கு. சரிங்களா? அதுல டேட் லைன்ல நம்ம வச்சிருக்கிற சில நம்முடைய சில பிரின்சிபிள்ஸ், அதாவது சில வழிமுறைகள்லாம் அதுல சில முரண்பாடு இருக்கும். இந்த கிரீன்விச் டேட் லைன் அப்படின்றதா உலகத்தோட இன்டர்நேஷனல் டேட் லைன். அந்த டேட் லைன் எங்க இருக்கு? கிரீன்விச் என்னது, எங்க இருக்குது? இங்கிலாந்து. இங்கிலாந்துக்கு பக்கத்துல அந்த என்னது நார்வே அப்படின்ற நாட்டு கூட ஒட்டியதா இருக்கும். அதாவது கிரீன்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு நியர்பை இருக்கும். சரிங்களா? அது நீங்க ஜியோகிராபிக்கல எடுத்து பார்த்தீங்கன்னா பூமியோட இந்த பகுதியில் வரும், ஒரு சைட்ல கார்னர்ல வரும். சரியா சொல்ல போனா எப்படி டேட் லைன் வைக்கணும்? மத்தியில் வைக்கணும். மத்தியில் வச்சிருக்காங்களா?
இல்ல. இது மனிதனால் போடப்பட்ட டேட்லைன். இது மனிதனால போடப்பட்ட டேட்லைன். சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று யார் சொன்னாங்க? யார சொன்னாங்க? பிரிட்டனை சொல்லிக் கொண்டார்கள். அதுக்காக வேண்டி அவன் போட்டுக்கிட்ட டேட்லைன். சரிங்களா? அதெல்லாம அல்லாஹ் ரசூலும் போட்ட டேட்லைன் அல்ல. சரியா? இது முதல்ல விளங்கிக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு இதுல வந்து என்னெல்லாம் சிக்கல் இருக்குன்னு சொன்னா, ஜியோகிராபிக்கல் ப்ராப்ளம், என்னது, பூகோள அமைப்பின் அடிப்படையிலான ப்ராப்ளம், நேரம் அடிப்படையிலான பிரச்சனைகள், சரிங்களா, பிராந்தியம் அடிப்படையிலான பிரச்சனைகள், இது எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்த்தால் மட்டும்தான் இதை விளங்க முடியும். அப்போ உலகத்துல என்ன செய்யல, நாள் வேறுபடல, நேரம் வேறுபடும். நாம என்ன சொல்றோம், சந்திரனை வந்து நேரம் காட்டியா நாள் காட்டியா? நாள் காட்டி. அப்போ சந்திரன் வந்து நாள் காட்டி, நேரம் காட்டி இல்ல. சந்திரன் ஒருபோதும் என்ன செய்யாது, நேரத்தை காட்டாது, நாளை மட்டும்தான் காட்டும். அப்ப உலகத்துல பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் அது உலகத்திற்கானதா அல்லது ஊருக்கானதா? ஒரு ஊர்ல வந்து பிறை தென்பட்டு விட்டது, பிறை உதயமாயிடுச்சு, பிறை பிறந்து விட்டது. பிறந்து விட்டது என்று சொன்னால் அது உலகத்திற்கானதா அல்லது ஊருக்கானதா? உலகத்திற்கானது. உலகத்திற்கு பிறை பிறந்துருச்சு. சரிங்களா? இந்த வார நாட்களையே நம்ம என்ன இருக்கிறோம், பிறை அடிப்படையாக கொண்டு தான் தீர்மானிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, இதை பிக்ஸ் பண்ணிட்டதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, சௌகரியமா போச்சு. வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளிக்கு ஒரே நாள் வரும், மாறாது. சனிக்கிழமை ஒரே நாள் வரும், மாறாது. ஆனா பிற பிறந்துச்சுன்னா அது மட்டும் மாறுங்க அப்படின்றது நம்மளுடைய தவறான கணக்கீட்டின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சித்தாந்தம். சரிதான்? இதுல வந்து இரண்டு கருத்துக்கள் அறிஞர்களுக்கு பதில் இருக்கிறது. ஒரு பிறை தென்பட்டால் அது உலகத்திற்கானது என்ற கருத்தும் அறிஞர்களுக்கு இடையில் இருக்கு, இல்ல உள்ளூருக்கானது என்கிற கருத்தும் இருக்கு. அந்த கருத்தை அவர்கள் ஏன் எடுத்தார்கள் என்று சொன்னால் இரண்டு காரணங்கள். ஒன்று, ஆதாரங்களை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட முரண்பாடுகள், இது பிரதான காரணம். இரண்டாவது, நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தை போன்று தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு காலகட்டம் அல்ல அது. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, அதை சொன்னாங்க. இதுதான் காரணம். அதுல கூட பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஊர்ல பிற தென்பட்டு இன்னொரு ஊர்ல தென்படல, தென்படாத ஊருக்கு தகவலும் போகல, அவங்க அங்க உள்ள பிறைய அடிப்படையாக கொண்டு நோன்பு வச்சுட்டாங்க, இவங்களோட அடிப்படையில வச்சுட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் வித்தியாசம் வந்துருச்சு. இவங்களுக்கு 29, இவர்களுக்கு 30. முதல்ல பார்த்தவங்களுக்கு 30, ரெண்டாவது பார்த்தவங்களுக்கு 29. முடிவுல ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்படின்னா இந்த 29 நோன்பு வச்சவங்க என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு நாள் நோன்பை கலா செய்ய வேண்டும். ஏன், அவங்க பக்கத்தில் 29 தானே தென்பட்டது, அதே 30 கலா செய்யணும்னு சொன்னாங்க. அந்த மாதம் என்பது 30, இவங்களுக்கு ஒரு நாள் தவறி போயிடுச்சு. அப்ப அவங்க என்ன செய்யணும், ஒரு நாள் கலா செய்யணும். இதுதான் சட்டம். இந்த அளவுக்கு ஃபுகாக்கள் நினைச்சிருக்கிறாங்க, தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதுல சில பேர் என்ன செய்றாங்க, புரியாமல் இருந்திருக்கிறாங்க, சில பேர் புரிந்தும் புரியாது போன்று நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? தூங்குறவனை எழுப்புறான், அடுத்த சொல்லுவாங்க தூங்குறமா நடிக்கிறவன், ஒண்ணும் பண்ண முடியாது, விட்டுட்டு போக வேண்டியதான். அவங்களுக்கு அந்த அமலுக்கான கூலி அவங்களுடைய நியத்தை பொறுத்து கிடைக்கும். நியத்தை பொறுத்து அவங்களுக்கு கூலி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப உலகத்திற்கு பிறை என்பது ஒன்று மட்டும்தான், இரண்டு பிறை இல்ல, இரண்டு நாள் இல்ல. அது புரிதலில் ஏற்பட்ட பிரச்சனை தானே தவிர பிறையில் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. பிறை யாருக்கு என்ன செய்யாது, ஒரு பாடல்ல வரும் இல்லையா, தேய்பிறை என்பதும் வளர்பிறை என்பதும் நிலவுக்கு தெரியாதா கிடையாதா, எப்படி சொல்லுவாங்க, அது ஏதோ வரும். யதார்த்தம் தான். பிறையை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன இல்லை, அதுக்கு வளர்ச்சியும் கிடையாது, தேர்ச்சியும் கிடையாது. நமக்கு தான் அதெல்லாம், அது அதோடைய ஸ்டாண்ட்ல அப்படியே இருந்துட்டு இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து இப்ப பிறை வந்து தேய்பிறையா இருக்கு இல்லையா, முதல் 10 என்ன செய்யும், வளர்பிறை. முதல் 15, இரண்டாவது ஆஃப் என்னது, தேய்பிறை. இப்ப தேய்பிறையில் இருக்கிறோம் நம்ம, நமக்கு தான் அது தேய்பிறை, நமக்கு தான் அது வளர்பிறை. பிறைக்கு பிறை ஒரே அளவு தான் எல்லா நாளிலும். சரிங்களா? அப்போ அந்த பிறை நம்முடைய விசிபிலிட்டிக்கு வர்றதுல தான் இந்த பிரச்சனை.
பிறை எப்போதுமே அந்த இடத்துல அதற்குரிய இடத்தில் அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி அதோடைய மனாசில்களில் அது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மனாசில்களுக்கு ஏற்ப பார்வைகள் வேறுபடும், பார்க்கக்கூடியவருடைய பார்வைகளுக்கு காட்சி அளிக்கிறது வேறுபடும். இப்ப அதோடைய மன்சில் வந்து ஒருவேளை வட துருவங்கள் இருந்ததுன்னு சொன்னா தென் துருவங்கள் இருக்கவங்களுக்கு அது காட்சி தராது. அதுக்கு அர்த்தம் பெற பிறக்கலாம் ஆயிடுமா? பிறந்துருச்சு. இந்த பகுதியில இல்ல, அது பிறந்தது வேற ஊர்ல, அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தான் அது காட்சி தரும். சரிங்களா? வளர்ந்த பிறகுதான் என்ன செய்யும், மற்றவர்களுக்கு அது காட்சி தரும். இதான் விஷயம். கிளியரா? இதுலதான் கொள்கை வந்தா கேளுங்க இன்ஷாஅல்லாஹ். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கலாம். எங்க பார்த்தாலும் அது அந்த பிறையதான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு ஊராருக்கு சொல்லல. ரசூலுல்லாஹ் சூமுல் இர்உயதி வஃப்திருல் இர்உயதி, இத ஹதீஸ் தான் ஒரு மேற்கோள் கட்டுறாங்க. பிறை பார்த்து நோன்பு வீங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள். இன்னொரு ஹதீஸ் இருக்கு, ஃபைன் ஷஹித ஷாஹிதானி ஃபஸுமு வஃப்திரு, நீங்க பார்க்கல, ரெண்டு பேர் சாட்சி சொன்னாங்க, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க, நோன்பு விடுங்க. இது எல்லாமே பொதுவாக முஸ்லிம்களுக்கு சொன்ன கட்டளை. இதுக்கு அர்த்தம் எனக்கு சொன்னாங்க, நான் ஒருத்தர் பார்க்கணும், நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தர் பார்க்கணும்னு அர்த்தமா, அல்லது நம்மள யாரோ பார்க்கணும்னு அர்த்தமா? எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்? அவ்வளவுதான். அது முஸ்லிம்களுக்கான பொதுவான கட்டளையா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது அடிப்படையில் யார் எங்கே அவர்களுக்கு பிறை தென்பட்டாலும் அது அடிப்படையில நான் சொன்னா நீங்க தகவல் ஏற்று நீங்க என்ன செய்ய போறீங்க, செயல்படுத்த போறீங்க. சரிங்களா? இதுதான் அதற்குரிய அளவுகள். ஆக்சுவலி நீங்க சொல்லக்கூடிய இமாம் வந்து ஒரு சவுதி இல்ல முதல்ல. சரிதா? அவர் சவுதிக்காரர் கிடையாது, சவுதியும் கிடையாது. சொன்னவர் வந்து ஜிம்பாப்வேக்காரர். சரிதா? நீங்க சொல்லவர் யாருன்னா ஜிம்பாப்வே நாட்டை சார்ந்தவர். முதல் விஷயம், அவர் சவுதி இல்ல, அது பேர் போடும்போது அப்படி போட்டாங்க. இல்ல அவர் யூஸ் பண்ணது வந்து சவுதியில பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பார். அப்படி சொல்லியிருக்கிறார். அவரு சவுதின்னு சொல்லல தன்னை, அவர் சவுதி அல்ல. அதான் முதல் விஷயம். அதான் சொல்றேன், நம்ம சவுதியை பார்த்து ஃபாலோ பண்ணல. சவுதியோ அல்லது யுஏஇயோ அல்லது குவைத்தோ இதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணல. நம்ம எதை ஃபாலோ பண்ணோம்? பிறைய ஃபாலோ பண்ணோம். ரசூலுல்லாஹ் பிறையத்தான் பார்க்க சொன்னாங்க. பிறை ஒண்ணு நம்ம பார்க்கணும் இல்லையா, பார்த்தவங்கள்ட்ட இருந்து பார்த்த தகவல் கிடைக்கணும். நம்ம அந்த செய்தியை ஹதீஸின் அடிப்படையில் எடுத்து நடைபெறும். சவுதி எல்லாம் வேற ஒரு நாட்டுல தென்பட்டுச்சு. இந்த முறை நம்முடைய பிறை அறிவிப்பு யாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்க? நம்ம பிறை அறிவிப்பு ஒழிச்சோம்ல ஜமாத்துடைய, என்ன போட்டிருந்தது இதுல? இந்தோனேஷியா. என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் இடம் எங்கே பார்க்கப்படுதுன்னா இந்தோனேஷியா. இப்ப நம்ம சவுதிய பிறைய சொன்னோமா, இந்தோனேஷியா ஃபாலோ பண்றோமா? அதோட சேர்ந்து சவுதியிலும் தென்பட்டு இருக்கு. சவுதியில ஒரு பகுதியில, சவுதியில ஒட்டுமொத்தமா இல்ல, சவுதியில சுதைர் என்கிற பகுதியில மட்டும் தென்பட்டு இருக்கு. சுதைர் சரிங்களா? சுதைரு, துமேரு, தாயிஃபு இதெல்லாம் வந்து சவுதியில வந்து பிறை பார்ப்பதற்கு அப்சர்வேஷன் சென்டர் வச்சிருக்கக்கூடிய இடங்கள். சரிங்களா? அந்த இடத்துல நம்ம போய் பார்த்திருக்கிறோம். அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அதற்குன்னே ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட செட்டப்போட ஒரு சென்டரை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க. அது அரசாங்கத்துடைய சார்பில் நடக்கக்கூடியது. அதனால அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் என்ன இருக்கும்? ஊர்ஜிதமான உறுதியான தகவலா இருக்கும் என்கிற அடிப்படையில் அந்த தகவலை நம்ம நினைச்சிடும், ஏற்றுக்கொள்ளும். இவ்வளவு விஷயம். புரியுதுங்களா? அதே மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது எதுக்குன்னு சொன்னா, அவங்க சில நன்மை இருக்குன்னு கருதி சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே தவிர அது மார்க் ஆதாரம் இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்கணுமா? சவுதியில் உள்ள உலமாக்கள் சொல்றாங்க நீங்க சவுதி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு கேட்கணுமா? இல்ல. அப்படி இருந்தாலுமே நாம ரமலானுக்கு சவுதி பிறை எடுக்க கூடாது. கரெக்டா? ஹஜ்ஜுக்கு என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்கு என்ன செய்யணும்? அதான் ஃபாலோ பண்ணும். வேற ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்து என்ன செய்யறேன், இங்க இருந்து இந்தியால இருந்து போறவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்க. நாங்க 8வது நாள், எங்களுக்கு அடுத்த நாள் தான் வருது. அதனால நாங்க மினால என்ன செய்வோம், நீங்க அரஃபால இருக்கிற அன்னைக்கு தான் நாங்க மினாவுக்கு வருவோம், நீங்க மஷர் அஹ்ராம்ல இருக்கிற அன்னைக்கு தான் நாங்க என்ன செய்வோம், எங்க வருவோம், அரஃபாக்கு வருவோம். ஓகேவா? ஏன்னா எங்க ஊர்ல பிற எப்படி தானே, ஒரு நாள் பின்னாடி தானே, அப்படி சொன்ன ஓகேவாமா? ஆகாது. சரிங்களா? அதனால நாம வந்து சவுதியோ நாடையோ அல்ல பின்பற்றுறது,
நாட்டுடைய மக்களை அல்ல பின்பற்றுறது. நாம் எது பின்பற்றோம்? குரானையும் சுன்னாவையும். குரான் சுன்னா நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன? பிறை தென்பட்டு விட்டால் அதை கொண்டு அமல் செய்யணும், அவ்வளவுதான்.